அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. மொழிபெயர்ப்பு தமிழில் திருமதி நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். நூலின் அத்தியாயம் 37. ஒரு மகளின் திருமணம். நான் ராவணன் பேசுகிறேன். மனதை சஞ்சலப்படுத்திய செய்திகள் எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. நான் தீட்டிக் கொண்டிருந்த சுவர் சித்திரத்தின் மீது நான் என் மனதை ஒருமுகப்படுத்த விரும்பினேன். ஆனால் எப்படியோ என்னால் அதன் மீது கவனம் செலுத்த முடியவில்லை. வண்ணங்கள் நான் விரும்பிய விதத்தில் அமையவில்லை. என் மகள் சீதையை பற்றி எனக்கு வந்த செய்தி என்னை மிகவும் தொந்தரவு செய்தது. யாருடன் அதை பகிர்ந்து கொள்வது என்று நான் வியந்தேன். ஆனால் அது மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு இரகசியமாக இருந்தது. மாரிசனுடன் அதை பற்றி பேசலாமா? இல்லை, அவனோடும் அதை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது. அந்த குறிப்பிட்ட உறவு குறித்து அவன் அவ்வளவு பரிவு கொண்டவனாக நடந்து கொள்ளவில்லை. என்னுடைய புலம்பல்களையும் சுய பச்சாதாபத்தையும் காது கொடுத்து கேட்கக்கூட அவன் விரும்பாமல் போகக்கூடும். ஆன்ம ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு வயதாகிவிட்டது போல நான் உணர்ந்தேன். பல வருடங்களுக்கு முன்பு நான் அவளை ஒரே ஒரு முறை பார்த்திருந்தேன். அப்போது அவளுக்கு 16 அல்லது 17 வயது இருந்திருக்கும். மாரிசனுக்கு மட்டுமே அது தெரியும். என் மகளை பற்றிய நினைவு என்னை வாட்டியது. மாரிசன் என்னிடம் வந்து என்னை உலுக்கும் வரை நான் அந்த வருத்தத்திலேயே மூழ்கி கிடந்தேன். அவன் ஒரே சமயத்தில் கொடுமைக்காரனாகவும் அப்பாவியாகவும் இருந்தான். வருத்தப்படுவதற்கு எனக்கு எந்த காரணமும் இருக்கவில்லை என்றும், எனது முதல் குழந்தையை நான் தான் கொடுமைக்காரத்தனமாக துரத்தி இருந்தேன் என்றும் அவன் என்னிடம் கூறினான். நான் அவனை பார்த்து வெறி பிடித்தவன் போல கத்திவிட்டு, உயர்மட்ட குழுவை சேர்ந்த அறிவார்ந்த மந்திரிகளே அக்காரியத்தை செய்திருந்தனர் என்பதை அவனுக்கு நினைவூட்டினேன். ஆனால் அதன் பிறகு அது குறித்து நான் எதுவுமே செய்திருக்கவில்லை என்று அவன் என்னை குறை கூறினான். அதை கேட்டு ஆணி அடித்தாற் போல நான் அப்படியே நின்றேன். பிறகு அலட்சியமாக நான் அவனை அங்கிருந்து அனுப்பிவிட்டு மீண்டும் என் கூட்டுக்குள் சென்று அடைந்து கொண்டேன். நான் என் மனைவியிடம் கத்தினேன். மேகநாதனையும் அறையிலிருந்து தூக்கி எறிந்தேன். நடு இரவில் வியர்க்க விறுவிறுக்க நான் திடுக்கிட்டு விழித்தேன். அசுர பேரரசரின் அரண்மனைக்குள் ஒரு பேய் இருந்ததாக யாரேனும் என்னிடம் கூறியிருந்தால் நான் சிரித்திருப்பேன். அப்போது வரை குழந்தைகளுக்கான கதைகளில் மட்டுமே பேய்கள் வஞ்சகமாக பதுங்கியிருந்தன. ஆனால் அன்றிரவு நான் ஒரு பேயை தெளிவாக பார்த்தேன். அது ஒரு பெண். அவள் தன் முகத்தில் ஒரு முக்காடு போட்டிருந்தாள். சன்னல் ஓரமாக நின்று கொண்டு என்னையே தீவிரமாக வெறித்து பார்த்த அவள் எனக்கு பரிச்சயமானவளாக இருந்தாள். என்னால் ஒரு விரலை கூட அசைக்க முடியவில்லை. என் பயத்தை என்னாலேயே நுகர முடிந்தது. அந்த முகம் மெல்ல மெல்ல தெளிவடைந்தது. நான் மண்டோதரியை தொட்டு எழுப்ப விரும்பினேன். ஆனால் என் கைகள் அசைய மறுத்தன. நிமிடங்கள் செல்ல செல்ல அந்த உருவத்தின் முகம் மேலும் மேலும் தெளிவடைந்து கொண்டே வந்தது. அது முழுதாக எனக்கு தெரியும் வரை நான் பீதியோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருந்தேன். தோட்டத்தில் ஓர் ஆந்தை அலறியது. அது அங்கு நிலவிய கனத்த அமைதியை கிழித்து கொண்டு சென்றது. லேசான ஒரு காற்று அந்த பெண்ணின் முகத்திரையை விலக்கியது. அது வேதவதி. என் தொண்டை வறண்டு போனது. என் ஆன்மாவில் நான் புதைத்து வைத்திருந்த அனைத்து உணர்ச்சிகளும் வேகமாக திரும்பி வந்து என் தொண்டையில் அடைபட்டு நின்றன. வேதவதி வெறி பிடித்தவள் போல சிரிக்கத் தொடங்கினாள். பிறகு அவள் அந்த பனிமூட்டத்திற்குள் மெதுவாக கரைந்து போனாள். நான் பயத்தில் உறைந்து கிடந்தேன். அவளிடமிருந்து பதிலுக்கு எனக்கு கிடைக்காத அன்பு பற்றிய காட்சிகளும் அதை தொடர்ந்து நடந்த அவலம் குறித்த காட்சிகளும் எனக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தின. மெல்ல மெல்ல வலியோடு நான் என் கால்களையும் கைகளையும் அசைத்து என் படுக்கையிலிருந்து கீழே இறங்கி இருட்டில் என் காலணிகளை தேடினேன். வெள்ளி நில ஒளியில் குளித்து கொண்டிருந்த தென்னை மரங்களின் அசைவற்ற இலைகளை பார்த்தபடி எந்த விதமான எண்ணமோ அல்லது உணர்ச்சியோ இல்லாமல் சிறிது நேரம் அப்படியே நின்றேன். பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரிந்தது. அவை அனைத்தும் ஒரு சிறிய எண்ணமாக துவங்கின. ஆனால் விரைவில் அவை என்னை ஆட்கொண்டன. நான் என் அறைக்கதவை திறந்து அதை அப்படியே விட்டுவிட்டு வேக வேகமாக என் அறையை விட்டு வெளியேறினேன். குரட்டை விட்டு கொண்டிருந்த காவலர்களை கண்டுகொள்ளாமல் தாழ்வாரங்களின் வழியாக மாரிசனின் அறையை நோக்கி நான் ஓடினேன். நான் அவனது அறைக்கதவை வேகமாகவும் பலமாகவும் தட்டினேன். அப்போது கதவின் மீது தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்த காவலாளி திடுக்கிட்டு விழித்து எதையோ முணுமுணுத்தான். அவனது முணுமுணுப்பை பொருட்படுத்தாமல் மாரிசன் வந்து கதவை திறக்கும் வரை அதை நான் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருந்தேன்.
அவன் என் முகத்தை பார்த்தபோது அவன் முணுமுணுத்துக் கொண்டிருந்த சாபம் பாதியில் அப்படியே நின்றது. நாம் இப்போது போக வேண்டும். நான் அவளை இப்போது பார்த்தாக வேண்டும் என்று நான் அவனிடம் கூறினேன். யாரை? உடை மாற்றிவிட்டு வேகமாக வா. அவளை நான் இப்போதே பார்க்க விரும்புகிறேன். நீயும் என்னோடு வரப்போகிறாய். நீ யாரை பார்க்க விரும்புகிறாய்? நான் அவனை அவனது அறையிலிருந்து வெளியே இழுத்தேன். வெளியே நின்ற காவலாளி துரிதமாக குனிந்து பணிந்தான். மாரிசனை நான் தோட்டத்திற்குள் தள்ளிச் சென்று, நான் அவளை பார்த்தேன். வேதவதி என்று திக்கி திணறி கூறினேன். நான் மாரிசனின் முகத்தில் தென்பட்ட குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் உதாசீனப்படுத்திவிட்டு, நான் என் மகளை இப்போதே பார்க்க விரும்புகிறேன் என்று கூறினேன். மாரிசன் போராடி தன்னை என் பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு, நீ குடிபோதையில் இருக்கிறாயா என்று கேட்டான். நான் பொறுமை இழந்து நிலத்தில் ஓங்கி மிதித்துவிட்டு, பெரிய கொட்டகைக்கான சாவி யாரிடம் இருக்கிறது என்று கேட்டேன். ராவணா, விழித்துக்கொள். இந்த நேரத்தில் நீ மிதிலைக்கு போக விரும்புகிறாயா? தேவர்களுடைய நாட்டின் உள்ளே வெகு தூரம் தள்ளியிருக்கின்ற மிதிலைக்கு. உன் மாமனாரின் விசித்திரமான இயந்திரத்தில் நான் உன்னுடன் பறந்து வர வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? அந்த இயந்திரத்தை கடைசியாக நீ எப்போது பறக்க செய்தாய்? சாவியை என்னிடம் கொண்டு வந்து கொடு, பிறகு மயனை எழுப்பு என்று நான் உரத்த குரலில் கூறினேன். எனக்கு பதற்றமாக இருந்தது. குழப்ப சத்தத்தை கேட்ட காவலாளி எங்களை நோக்கி ஓடி வந்தான். பறக்கும் இயந்திரம் நிறுத்தப்பட்டிருந்த கொட்டகைக்கான சாவியை எடுத்து வருமாறு நான் அவனை பார்த்து கத்தினேன். என் மாமனார் அதை புஷ்பக விமானம் என்று அழைத்தார். அந்த காவலாளி என் உத்தரவை நிறைவேற்ற விரைந்தபோது மாரிசன் என்னை வெறித்து பார்த்தான். நாம் இப்போது போகப் போகிறோம் என்று நான் இறுதியாகவும் உறுதியாகவும் கூறினேன். நான் கூறியதை நம்ப முடியாதவனாக தன் தலையை ஆட்டிக்கொண்டே மாரிசன் அங்கிருந்து சென்றான். நீ எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய் என்று நான் அவனை பார்த்து கத்தினேன். நிமிடங்கள் கடந்து செல்ல செல்ல என் கோபம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருந்தது. எனக்கு பதில் கூறாமல் அங்கிருந்து செல்வதற்கு அவனுக்கு என்ன துணிச்சல் என்று நான் என் மனதிற்குள் பொறுமினேன். உடை மாற்ற போய்க் கொண்டிருக்கிறேன் என்று இறைந்துவிட்டு அவன் தனது அறையின் கதவை ஓங்கி சாத்தினான். அந்த முதியவனை பார்த்து நான் புன்னகைத்தேன். அடுத்து என்ன நடக்க இருந்தது என்று யோசித்தவாறு நான் அங்கே நின்றேன். இது பெரும் ஆபத்து நிறைந்த காரியம் என்று மாரிசன் கூறினான். ஏனெனில் முதலில் நான் அந்த புஷ்பக விமானத்தில் பறந்து நெடுங்காலம் ஆகியிருந்தது. பறப்பதில் எனக்கு விருப்பம் இருக்கவில்லை. மனிதன் பறப்பதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல. இல்லையென்றால் சிவன் அவனுக்கு சிறகுகளை கொடுத்திருப்பார். எனவே ஒரு பறக்கும் இயந்திரமானது கடவுளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலாகும். என் மகளை பார்க்க வேண்டும் என்று என்னை தூண்டிய உணர்ச்சி குறித்து நான் கேள்வி எழுப்பினேன். அவள் வளர்ந்து வந்ததை நான் தொடர்ந்து கண்காணித்து வந்திருந்தேன். ஆனால் என் மகன்கள் பிறந்த பிறகு எனது மகளை பற்றி எனது உளவாளிகள் அனுப்பிய அறிக்கைகளை நான் படிக்கக்கூட இல்லை. மிதிலை வெகு தூரத்தில் இருந்தது. பேராற்றல் வாய்ந்த, தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருந்த எனது சாம்ராஜ்யத்தின் மீதும் தாக்கம் ஏற்படுத்தும் அளவிற்கு அது அவ்வளவு பெரிய ராஜ்யமும் அல்ல. என் மகள் வெகு தூரத்தில் இருந்ததால் அவளை பற்றி நான் அரிதாகவே நினைத்தேன். விரைவில் அவளை நான் முற்றிலுமாக என் சிந்தனையிலிருந்து வெளியேற்றினேன். அவள் எனக்கு பிறந்திருக்கவே இல்லை என்பது போல நான் கருதி கொண்டேன். எனவே எனது படை இல்லாமல் எதிரியின் எல்லைக்குள் ஊடுருவி செல்வது முட்டாள்தனமான, ஆபத்துக்கள் நிரம்பிய ஒரு யோசனைதான். ராவணா, மகனே, எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நான் மிகவும் மண்டோதரியின் தந்தை மூச்சிரைத்தபடி ஒரு மகிழ்ச்சியான குழந்தையைப் போல அங்கு நின்றான். கொட்டகைக்கான சாவி கொத்து தன் இடுப்பில் தொங்கிக் கொண்டிருக்க அவன் அங்கு ஓடி வந்திருந்தான். இந்த ஞாபக மறதி பேராசிரியரை நான் விரும்ப துவங்கியிருந்தேன். கோகர்ணத்தில் அந்த மாபெரும் கோவிலின் கட்டுமான வேலைக்கு அவன் பொறுப்பேற்றிருந்ததற்கு முன்பாக நான் ஒருபோதும் அவனை தீவிரமாக கருதியிருக்கவே இல்லை. அந்த கோவிலுக்கு பிறகு எங்களுடைய புனித நதிக்கரைகளில் அவன் அதே போன்ற எண்ணற்ற கோவில்களை கட்டினான். அவன் மிக திறமையான ஒரு கைவினை கலைஞனாகவும் பொறியியல் வல்லுநராகவும் இருந்தான். துருதுருவென்று இருந்த அந்த வயதான மயன் புஷ்பக விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கொட்டகையை நோக்கி வேகமாக ஓடினான். அவன் அந்த சாவிகளோடு போராடி ஒரு வழியாக அந்த கொட்டகை கதவை திறந்தான். இந்த வினோதமான இயந்திரத்தின் வலுவழுப்பான ஏற்ற இறக்கங்களைக் கண்டு நான் எப்போதுமே பிரமித்திருந்தேன். அதற்கு 2 பெரிய சிறகுகள் இருந்தன. ஆனால் பறவைகளைப் போல சிறகடித்து பறப்பதற்கு பதிலாக அந்த விமானம் வேகமாக சுற்றி வந்தது. அது ஒரு பறவையைப் போலவும்
அதே சமயத்தில் ஒரு மீனைப் போலவும் தோற்றமளித்தது. நான் ஒரு திறமையான விமானி அல்ல, ஆனால் ஓரளவுக்கு அதை என்னால் சிறப்பாக இயக்க முடிந்தது. விமானம் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைந்தவுடன் அது வெறுமனே மிதந்து செல்வதற்கு நான் பயன்படுத்த வேண்டியிருந்த பல்வேறு கருவிகள் குறித்து மயன் பல விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போனான். ஆனால் நான் அவன் கூறியதை கவனிக்கவில்லை. நான் இப்பயணம் குறித்து மண்டோதரியிடம் கூற வேண்டுமா என்ற கேள்விதான் என் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. 2000 மைல்கள் தூரத்தை உள்ளடக்கிய ஒரு பயணம் அது. மிதிலையை சென்றடைவதற்கு 3 நாட்கள் பிடிக்கும். எனவே இறுதியில் நான் 1 வாரத்திற்குள் திரும்பி வந்துவிடுவதாக ஒரு குறிப்பை மட்டும் அவளுக்கு விட்டுச் சென்றேன். பிறகு ஒரு கணம் தயங்கினேன். ஒரு குற்ற உணர்வு என்னை தாக்க, நான் அவளை மிகவும் நேசிப்பதாகவும் அந்த குறிப்பில் ஒரு வரியை சேர்த்தேன். இதற்குள் எனது ஆடைகள், சிறிது உணவு, மது, எனது ஆயுதங்கள் மற்றும் தனது பொருட்கள் சகிதமாக மாரிசன் அங்கு வந்து சேர்ந்திருந்தான். அவை அனைத்தையும் அவன் அந்த பறக்கும் இயந்திரத்தின் பின்பகுதிக்குள் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு நப்பாசையுடன், ராவணா, நீ உண்மையிலேயே போக விரும்புகிறாயா என்று கேட்டான். நான் அந்த விமானத்திற்குள் குதித்தேன். அவன் ஏமாற்றத்துடன் தலையசைத்தவாறே என்னை பின்தொடர்ந்து உள்ளே குதித்தான். முதலில் எனக்கு சிறிது சந்தேகமாக இருந்தது. ஆனால் சிவனிடம் ஓர் அமைதியான பிரார்த்தனையை கூறிவிட்டு விமானத்தை துவக்கினேன். அது மெதுவாக உருண்டு கொட்டகையை விட்டு வெளியே வந்தது. நான் இன்னொரு விசையை முடுக்கிய போது காற்றாடிகள் வேகமாக சுற்றின. அவற்றின் வேகம் மேலும் மேலும் கூடி இறுதியில் ஒரு குலுக்கலுடன் விமானம் விண்ணில் எழும்பியது. மாரிசன் தனது இருக்கைக்கு முன்னால் இருந்த உலோக கம்பியை இறுக்கமாக பிடித்திருந்ததை நான் கண்டேன். எனக்கும் பயமாகத்தான் இருந்தது. ஆனால் நடுவானில் அந்த இயந்திரம் நின்று போய்விடுமோ என்ற எண்ணத்தை என் மனதிலிருந்து தூக்கி எறிந்தேன். நாங்கள் பறவைகளின் கழிவுகளைப் போல கீழே விழுந்து அங்கிருந்த பாறைகள் மீது மோதி தெரிப்பது பற்றி சிந்திக்க மிகவும் நடுக்கமாக இருந்தது. இலங்கை எங்கள் பார்வையை விட்டு மெல்ல மெல்ல மறைந்தது. நில ஒளியில் கருவெள்ளி நிறத்தில் இருந்த ஒரு பெருங்கடலில் ஒரு பசுமை நிற கண்ணீர் துளியைப் போல அது தோன்றியது. மையிருட்டு வானில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் சிதறிக் கிடந்தன. இறகு போன்ற மென்மையான மேகங்கள் எங்களுக்கு பக்கத்தில் சுழன்று சென்றன. எனது தலைமுடி ஊளையிட்டு கொண்டிருந்த காற்றில் வேகமாக பறந்தது. அப்போது என்னை பார்க்கும் ஒருவனுக்கு நான் எவ்வளவு வசீகரமானவனாக தெரிவேன் என்று கற்பனை செய்து பார்த்து எனக்கு நானே புன்னகைத்து கொண்டேன். மாரிசனும் சற்று ஆசுவாசம் அடைந்திருந்தான். இந்தியாவின் மீது நாங்கள் பறந்தபோது நான் மகிழ்ச்சி கூக்குரலிட்டேன். மாரிசனும் என்னோடு சேர்ந்து கொண்டான். நான் பருவ வயதினனாக இருந்தபோது நான் பாடிய பாடல்களை நினைவுபடுத்தி பார்க்க நான் முயற்சித்தேன். குறும்புத்தனமான அசுர பாடல்களை பாடியவாறே வடக்கில் இருந்த காட்டுமிராண்டுகளின் நிலங்களுக்கு மேலே நாங்கள் பறந்தோம். 60 வயது முதியவனான மாரிசனும் நடுத்தர வயதினான நானும் உலகில் எந்த கவலையும் இல்லாத 2 பருவ வயது இளைஞர்கள் பெரியவர்களின் துணையின்றி முதலாக தனியாக ஓர் உல்லாச விடுமுறைக்கு சென்று கொண்டிருந்ததைப் போல நடந்து கொண்டோம். பாய் மரங்களை நான் விரித்து விட்டிருந்ததால் நாங்கள் ஒரு சீரான வேகத்தில் மிதந்து கொண்டிருந்தோம். தரை இறங்குவதற்கு மட்டுமே எங்களுக்கு காற்றாடிகள் தேவைப்படும். எங்களுக்கு கீழே இந்தியா தனது செல்வ வளங்கள் மற்றும் துயரங்களுடன் பறந்து விரிந்து கிடந்தது. மேற்கில் கடல் வரை தொட்டு கொண்டிருந்த பனி படர்ந்திருந்த வானுயர்ந்த காடுகள், கிழக்கில் ஆங்காங்கே சிதறி கிடந்த சிறிய மலைகள் மற்றும் குன்றுகள், பறந்து விரிந்து கிடந்த சமவெளிகள், தனது கரைகளில் நெடிதுயர்ந்து வளர்ந்திருந்த தென்னை மரங்கள், அணிவகுத்து நின்ற நீர் வழிகள், அம்மரங்களை விட உயரமாக முளைத்திருந்த கோவில் கோபுரங்கள், பாம்பு போல வளைந்து நெளிந்து சென்ற வெள்ளி போல மினுமினுத்துக் கொண்டிருந்த நதிகள், நெல் வயல்களின் கதிர்களில் பட்டு பிரதிபலித்துக் கொண்டிருந்த லட்சக்கணக்கான நிலவுகள் என்று கீழே நான் கண்ட காட்சி ரம்மியமாக இருந்தது. ஒரு காலத்தில் தரிசாக கிடந்த நகர்ப்புறத்திற்கு நான் கொண்டு வந்திருந்த செழுமையை நான் கண்டபோது என் இதயம் பெருமிதத்தால் நிரம்பியது. அது எனது இந்தியா, எனது சாம்ராஜ்யம், அசுரர்களின் பண்டைய பூமி. நாளை இரவிற்குள் யாருக்கும் சொந்தமில்லாத, யாரும் கைப்பற்றியிராத எல்லையின் மீது நான் பறந்து கொண்டிருப்பேன் என்பதை நான் அறிந்தேன். புதர் செடிகளும் காடுகளும் சிக்கலான மணற் குன்றுகளும் நிரம்பிய மத்திய இந்திய பகுதி அது. புனித கங்கை நதி, யமுனை நதி, சரஸ்வதி நதி ஆகியவற்றின் கரைகளிலும் அவற்றுக்கு அப்பாலும் இருந்த காட்டு மிராண்டிகளான தேவர்களின் ராஜ்யங்களிடமிருந்து அந்த மத்திய இந்திய பகுதிதான் எனது ராஜ்யத்தை பிரித்தது. எனது சாம்ராஜ்யத்தை
சிவனின் உறைவிடம் வரை நான் விரிவுபடுத்தி இருக்கவில்லை என்பது குறித்து நான் வருந்தினேன். இமயமலையும் அசுரர்களுக்கு சொந்தமாக இருந்தது. அசுர கடவுளான சிவனின் தலையிலிருந்து பாய்ந்த கங்கையும் அசுரர்களுக்கு சொந்தமாகவே இருந்தது. நான் ஏன் என் படையெடுப்பை நிறுத்தினேன்? நான் எனது சாம்ராஜ்யத்தை எங்களது ஒட்டுமொத்த பண்டைய பூமி வரை விரிவுபடுத்தி தேவர்களை சரஸ்வதி மற்றும் சிந்து நதிகளுக்கு அப்பால் இருந்த காடுகளுக்குள் துரத்தி அடித்திருக்க வேண்டும். நான் அப்படிப்பட்ட ஒரு லட்சியத்துடன் தான் என் பயணத்தை துவக்கியிருந்தேன். ஆனால் காலப்போக்கில் எப்படியோ நான் என் லட்சியத்தை தொலைத்திருந்தேன். எனது கனவுகளும் சுருங்கியிருந்தன. பாதி இந்தியாவை செழிப்பானதாகவும் வளமானதாகவும் ஆக்கியது குறித்து நான் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொண்டிருந்தேன். அது ஓர் அறிவார்ந்த தீர்மானம்தான் போலும். மாரிசன் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். நான் மீண்டும் கீழே பார்த்து அன்னை பூமியின் பிரம்மாண்டமான அளவைக் கண்டு வியந்தேன். அது என்னை பணிவு கொள்ள செய்தது. புகழ் குறித்த அனைத்து கனவுகளும், நான் சண்டையிட்டிருந்த அனைத்து யுத்தங்களும், நான் சம்பாதித்திருந்த அனைத்து ராஜ்யங்களும் என் அன்னை பூமியோடு ஒப்பிடுகையில் மிகச் சிறியவையாக தோன்றின. பூமி நிலைபேறு கொண்டதாக இருந்தது. மற்ற அனைத்தும் அழிந்து போயின. எத்தனை நபர்கள் என்னைப் போல லட்சிய நோக்குடன் பெரும் கனவுகளைக் கண்டு அவற்றை அடைந்திருந்தனர்! எத்தனை பேர் பெரும் சொத்துக்களை குவித்திருந்தனர்! இந்த பூமி எத்தனை அரசர்களை பார்த்திருந்தது! அது இன்னும் எத்தனை அரசர்களை பார்க்க இருந்தது! இறுதியில் அவர்களுடைய கடின உழைப்பை அன்னை பூமி கண்டுகொள்ளுமா? மனிதனின் அற்பமான பிரச்சனைகளிடமிருந்து பூமி தனித்து நின்றது. மக்கள் ஏமாற்றுகின்றனர், நம்பிக்கை துரோகம் செய்கின்றனர், நேசிக்கின்றனர், கடுமையாக உழைக்கின்றனர், போராடுகின்றனர், வீழ்கின்றனர், மீண்டும் எழுந்து கொள்கின்றனர். இறந்து போய் என்றென்றைக்குமாக மறைந்துவிடும் வரையிலோ அல்லது மறுபிறவி எடுக்கும் வரையிலோ இதே செயல்முறையை அவர்கள் தொடர்ந்து பின்பற்றுகின்றனர். ஆனால் பூமி மட்டும் தனியாகவும் தூரத்திலும் மாற்றம் அற்றதாகவும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. பேராற்றல் வாய்ந்த பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டிருந்த ஒரு சிறு துகள் மட்டுமே நான். நாளைக்கோ அல்லது அடுத்த நிமிடமோ நான் மறைந்துவிடக்கூடும். அது யாருடைய வாழ்விலாவது ஏதேனும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துமா? ஒரு சிலர் என் மரணம் குறித்து வருத்தப்படக்கூடும். மற்றவர்கள் அது குறித்து மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் அது சிறிது காலம் மட்டுமே நிலைத்திருக்கும். காலப்போக்கில் எனது சாதனைகளும் எனது பிறப்பு மற்றும் இறப்பும் மறக்கப்பட்டுவிடும். எனவே எனது சாம்ராஜ்யத்தின் அளவு இங்கு முக்கியமானது அல்ல. அதனால் அதிக இரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் அங்கு இருக்கவில்லை. யுத்தங்களில் ஈடுபட்டு வாழ்நாளை வீணாக்கும் அளவுக்கு வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு நீண்ட ஒன்றல்ல. அதேபோல லட்சியம் போன்ற அற்பமான விஷயங்களை பின்தொடர்ந்து சென்று வாழ்நாளை தொலைக்கும் அளவுக்கு அது கசப்பானதும் அல்ல. இறக்க நான் பயப்படவில்லை என்று நான் நம்ப விரும்பினேன். ஒரு நாள் எல்லோருமே இறக்கத்தான் போகின்றனர். அதுதான் இயற்கையின் வழி. அடுத்த தலைமுறையினருக்கு நாம் வழிவிட்டாக வேண்டியுள்ளது. மனதளவில் இறப்பதற்கு நான் ஒருபோதும் அஞ்சியதே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த அழகான வாழ்க்கையை எப்படி என்னால் விட்டுவிட்டு செல்ல முடியும்? காற்று என் காதுகளை ஒரு மெல்லிய ஒளியுடன் உரசி சென்றது. குளிர்ந்த காலை நேர காற்றை நான் ஆழமாக ஒரு முறை சுவாசித்தேன். அது எனக்கு புத்துணர்ச்சி ஊட்டியது. சிவப்பு சாயத்தில் முக்கியெடுக்கப்பட்ட பஞ்சுகளை போன்ற மேகங்கள் கிழக்கு தொடுவானில் மிதந்து சென்றபோது வானம் சிவப்பாக மாறியது. மேற்கு இன்னும் இருட்டாகவும் வெளிர் நிறத்திலும் இருந்தது. மாரிசன் தன் தூக்கத்தில் உசுமினான். வேறு எவர் ஒருவரையும் விட என்னிடம் அதிக விசுவாசமாக இருந்த அந்த மனிதனை நான் சற்று நேரம் பார்த்தேன். அவனது நரைமுடியையும் வழுக்கை விழுந்து கொண்டிருந்த தலையையும் இன்னும் வலிமையாக இருந்த கைகளையும் நான் பார்த்தேன். நான் அவனுக்காக வருந்தினேன். வாழ்க்கை எங்கள் அனைவரையும் வேகமாக கடந்து சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் அவன் போய்விடுவான். அப்போது நான் தனியாக இருப்பேன். அவள் இப்போது என்ன செய்து கொண்டிருப்பாள்? அவள் யாரைப் போல இருந்தாள்? அவளது தாயைப் போலவா? நெடுங்காலத்திற்கு முன்பு தொலைந்து போன என் காதலியை பற்றி நான் நினைத்தபோது என்னில் எதுவோ அறுபட்டது. அவளை இழந்ததன் மூலம் நான் பெற்ற இந்த சாம்ராஜ்யம் உண்மையிலேயே மதிப்பு வாய்ந்ததுதானா? இருக்கலாம். மண்டோதரி எனது கச்சிதமான வாழ்க்கை துணைவியாக இருந்தாள். ஒரு மனைவியாகவோ அல்லது ஓர் அரசியாகவோ அடங்கி இருப்பதற்கு வேதவதியின் அளவுக்கு அதிகமான ஆற்றலும் உறுதியும் இடம் கொடுத்திருக்காது. வேறு எது ஒன்றையும் விட நான் என் மகளின் முகத்தை பார்க்க ஏங்கினேன். எனது உளவாளிகளிடம் இருந்து வந்த அறிக்கைகளை நான் சிறிது காலம் படித்திருக்கவில்லை.
ஆனால் என் மகளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக நான் படித்தது லேசாக எனக்கு நினைவிருக்கிறது. இந்த வடக்கத்திய மக்களிடம் ஒரு வினோதமான வழக்கம் இருந்தது. ஒரு தந்தை தனது மகளுக்கு பொருத்தமான ஆண்களுக்கிடையே ஒரு போட்டியை அறிவிப்பார். அது பட்டிக்காட்டுத்தனமானதாக எனக்கு தோன்றியது. ஒரு மணப்பெண் என்பவள் ஒரு போட்டியில் வெல்லப்பட வேண்டிய ஒரு பரிசு பொருளா? தேவர்கள் குலத்தை சேர்ந்த ஆண்கள் தங்கள் மனைவியரை அடிமைகளாக விற்றதையும் அவர்களை அடகு வைத்ததையும் அல்லது பணயம் வைத்ததையும் பற்றி கூட நான் கேள்விப்பட்டிருந்தேன். அது கொடூரமானது. ஆனால் அவ்வளவாக நாகரிகமில்லாத நாடோடி மரபினரிடமிருந்து ஒருவரால் வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? தேவர்கள் குலத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்களை வெறும் பொருட்களாக மட்டுமே கருதினர். நான் முற்றிலும் வேறான ஒரு கலாச்சாரத்தை சேர்ந்தவன் என்பதால் நான் பாரபட்சமானவனாக இருக்கக்கூடும். ஆனால் தனது பெண்களையும் கீழ்மட்ட நிலையில் இருந்த மக்களையும் ஒழுங்காக நடத்தும் ஒரு சமுதாயத்தை மட்டுமே நாகரிகமான சமுதாயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்பினேன். சாதி ஆழமாக வேரூன்றி இருந்தது. கீழ்மட்டங்களில் இருந்த மக்களின் சூழ்நிலை கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமையானதாக இருந்தது. அந்த விதத்தில் பார்த்தபோது புழுதி நிறைந்த வட இந்திய சமவெளிகளை சேர்ந்த மக்கள் மனிதர்களை விட கீழ்நிலையில் இருந்த ஜந்துக்களைப் போல நடத்தப்பட்டனர். அசுரர்களுக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கவில்லை. அசுர ஆண்மக்கள் பௌதீக பொருட்களை பெரிதும் விரும்பினர். அசுர பெண்கள் பிடிவாதக்காரர்களாகவும் கிட்டத்தட்ட நல்லொழுக்க நெறி அற்றவர்களாகவும் இருந்தனர். ஆனால் நாங்கள் எங்கள் ஆண் பிள்ளைகளை வளர்த்ததைப் போலவே எங்களது பெண் பிள்ளைகளையும் வளர்த்தோம். அசுரர்களுக்கு இடையேயும் சாதி அமைப்பு முறை போன்ற சமுதாய வேறுபாடுகள் இருந்தன. ஆனால் அது பிறப்பின் அடிப்படையிலோ அல்லது தோலின் நிறத்தின் அடிப்படையிலோ இருக்கவில்லை. கடின உழைப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் மூலமாக எவர் ஒருவராலும் அதிகாரத்துடன் கூடிய பதவிகளை அடைய முடியும். அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக நான் இருந்தேன். என் மகளின் திருமண போட்டி துவங்குவதற்கு முன்பாக நான் மிதிலையை அடைந்துவிட வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்தனை செய்தேன். எனக்கு இருப்பு கொள்ளவில்லை. தேவர்கள் குலத்தை சேர்ந்த எந்த மனிதன் அவளை மணமுடிக்கப் போகிறான்? அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமானதாக இருக்கும் என்று பல கேள்விகள் என் மனதில் எழுந்தன. அவளது வாழ்க்கை அவ்வளவு சுலபமானதாக இருக்காது என்று ஒரு முன்னுணர்வு என்னுள் எழுந்தது. அதற்கு என்னால் விளக்கமளிக்க முடியவில்லை. ஆனால் அந்த உணர்வு என்னை தொடர்ந்து நச்சரித்துக் கொண்டே இருந்தது. வேதவதியின் வெறித்தனமான சிரிப்பு எனக்கு விலாவாரியாக நினைவுக்கு வந்தது. அவளுடைய சாபம் என்னை துரத்தியது. எனது மகள் அசுரர்களுக்கு மரணத்தையும் அழிவையும் கொண்டு வருவாள் என்ற ஜோதிடர்களின் கணிப்பு ஒருவேளை சரியானதாக இருந்தால் என்ன செய்வது? வேதவதி எரிந்து சாம்பலான போது விடுத்த சாபம் உண்மையாகிவிட்டால் என்ன செய்வது? இது முட்டாள்தனமான யோசனை. எனக்கு பிரமை ஏற்பட்டிருந்தது. என் மகளை கைவிட்டுவிட்டு அவளை மீண்டும் திரும்பப் பெறுவதற்கு நான் எதுவும் செய்யாமல் இருந்ததால் ஏற்பட்ட குற்ற உணர்வும் கடந்த இரவில் நான் அளவுக்கு அதிகமாக குடித்திருந்ததும் சேர்ந்து எனக்கு இந்த பிரமையை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். என் மகளை நான் மீட்டெடுத்து விட்டால் பிறகு என்ன நிகழும்? முற்றிலும் வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்திற்குள் அவளை கொண்டு வருவதற்கு எனக்கு என்ன உரிமை இருந்தது? ஜனகன் அதற்கு ஒப்புக்கொள்வானா? அல்லது நான் மிதிலையை தாக்கி அவளை மீட்டுக்கொண்டு வந்திருக்க வேண்டுமா? அது ஓர் அரை நாள் வேலையாக இருந்திருக்கும். மிதிலை ஒரு சிறிய இராஜாங்கம். ஆனால் எந்தவிதமான இரத்த சிதறலையும் நான் விரும்பவில்லை. போதுமான அளவு யுத்தங்களை நான் பார்த்துவிட்டேன். மண்டோதரி எப்படி நடந்து கொள்வாளோ என்றும் நான் பயந்தேன். வேதவதி குறித்து நான் கொண்டிருந்த ஏக்கம் அவளுக்கு தெரியாது. அந்த விவகாரத்தை பற்றி பேச்செடுக்க நான் விரும்பவில்லை. நான் தறிகெட்டு அலைந்த நாட்கள் முடிந்துவிட்டன. என் திருமண வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நான் கண்டு கொண்டிருந்தேன். எனது ஒரே தர்ம சங்கடம் அதிகாயன்தான். இதனோடு இன்னொன்றும் சேர்ந்து கொள்வதை நான் விரும்பவில்லை. நான் நர்மதை நதியை நெருங்கிக் கொண்டிருந்தேன். இன்னொரு நாள் பயணம் மிச்சம் இருந்ததை நினைத்தபோது நான் களைப்பாக உணர்ந்தேன். பறப்பது குறித்த உற்சாகம் காணாமல் போய் வெகுநேரம் ஆகியிருந்தது. கீழே இருந்த சமவெளிகள் வறண்டு போயும் மனதிற்கு உற்சாகம் தராதவையாகவும் இருந்தன. நான் பல முறை தூங்கி விழுந்தேன். வாலியுடனான எனது நட்பை புதுப்பித்துக் கொள்வதற்காக என் பயணத்தில் ஒரு சிறு மாறுதலை ஏற்படுத்தி கொண்டு நான் கிஷ்கிந்தைக்கு செல்ல விரும்பினேன். ஆனால் ஒரு பாறாங்கல்லை போல என் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த என் அகங்காரம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. வாலியின் ராஜ்யத்தை தொடாமல் பயணிப்பதற்கான ஒரு பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன். உணவு உட்கொள்வதற்காகவும் எங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காகவும்
துங்கபத்ரா நதிக்கரையில் தரையிறங்கி ஒரு சில மணி நேரம் நாங்கள் அங்கு தங்கினோம். ஆனால் என் மகளின் சுயம்வர நிகழ்ச்சிக்கு குறித்த நேரத்தில் சென்றடைவதற்காக நாங்கள் விரைந்தோம். நூலின் அடுத்த அத்தியாயம். வந்துவிட்டது வேளை. நான் ராவணன் பேசுகிறேன். நாங்கள் அதிகாலையில் மிதிலைக்கு அருகே தரையிறங்கினோம். நகரை விட்டு ஒரு சில மைல்கள் தொலைவில் இருந்த ஓர் ஒதுக்குப்புறமான மக்கள் வசிக்காத இடத்தை நான் தேர்ந்தெடுத்திருந்தேன். எங்களது புஷ்பக விமானத்தை தாவரங்களாலும் புதர் செடிகளாலும் நாங்கள் மறைத்தோம். பிறகு தேவர்களின் உடைகளுக்கு மாறி அரண்மனையை நோக்கி நடந்தோம். பலர் அதே திசையில் போய்க் கொண்டிருந்தனர். பல்வேறு வகையான பொருட்களை விற்று கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான விற்பனையாளர்கள் பாதசாரிகளுடனும் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த பசுக்களுடனும் மோதினர். தெருக்கள் குறுகலாகவும் வளைந்தும் நெளிந்தும் இருந்ததையும் சொல்லிக் கொள்ளும்படியாக தண்ணீர் வடிகால் அமைப்பு முறை எதுவும் இல்லாததையும் நான் கவனித்தேன். வீடுகள் பட்டிக்காட்டுத்தனமாக இருந்தன. அரண்மனையோ இலங்கையின் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த விவசாயி ஒருவனின் பெரிய வீட்டைப் போல இருந்தது. மிதிலை எனக்கு பிரமிப்பூட்டவில்லை. ஆனால் நான் அதிகமாக எதிர்பார்த்திருக்கவும் இல்லை. கலாச்சார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த நகரம் பின்னடைந்திருந்தது. ஆனாலும் வடக்கில் இருந்த சிறந்த நகரங்களில் ஒன்று இது என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன். பெரும்பாலான மக்கள் பழுப்பு நிற தலைமுடியுடனும் நோயிற்றிருந்தது போன்ற வெளிரிய தோலுடனும் இருந்தனர். ஆனால் கருப்பு தோலை கொண்டவர்களும் அங்கு இருந்தனர். கருப்பு தோலை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் பலரை அரண்மனையிலும் நான் பார்த்தேன். அவர்கள் வேறு ஏதேனும் தனியான பாதையில் வந்திருக்கக்கூடும். இவர்கள் தீண்டத்தகாதவர்களாக இருக்கக்கூடும் என்று நான் அனுமானித்தேன். சிறப்பாக உடையுடுத்தி இருந்த வெள்ளை தோலை கொண்டவர்கள் இந்த பரிதாபகரமான ஜீவன்களை தவிர்த்தனர். மாபெரும் மனிதர்கள் கடந்து செல்வதற்கு வழிவிட்டு இந்த ஜீவன்கள் பொறுமையாக காத்து நின்றனர். எந்த வகையான கலாச்சாரம் இது? என்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடைபெற நான் விட்டுவிடுவேனா? அறிவார்ந்த அரசர்கள் ஒரு சிலரில் ஜனகனும் ஒருவனாக இருந்தாலும் இந்த தீவினையிலிருந்து அவனும் விடுபட்டிருக்கவில்லை. நான் அவனை விட சிறந்த அரசனாக இருந்தேன். ராவணன் மட்டுமே ஒரு செழிப்பான நியாயமான சமுதாயம் உருவாவதை உறுதி செய்திருந்தான். பெருமிதமும் வெறுப்பும் ஒரு சேர நான் அந்த திருமண அரங்கிற்குள் நுழைந்தேன். அரங்கின் மத்தியில் ஒரு வினோதமான வடிவில் இருந்த ஒரு வில் வைக்கப்பட்டிருந்தது. எதற்கும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த வில் மிகவும் கனமானதாக இருந்ததாக நான் நினைத்தேன். உயர்ந்த பொறுப்புகளில் இருந்தவர்கள் பலர் அங்கு அமர்ந்திருந்தனர். ஓர் உயரமான பீடத்தில் என் வயதை ஒத்த ஒரு மனிதன் மிகவும் கண்ணியமாக வீற்றிருந்தான். அந்த பீடம் மரத்தால் ஆனது போல இருந்தது. அவனுக்கு மேலே இருந்த ஒரு மேல் மாடத்தில் திரைகள் இடப்பட்ட முகங்களுடனும் பலர் அமர்ந்திருந்ததைக் கண்டு என் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது. அவர்களில் ஒருத்தி என் மகளாக இருக்கக்கூடும். நான் அவளை தவிப்போடு தேடினேன். அவள் எப்படி இருப்பாள்? பெண்கள் முகத்திரைகள் அணிந்திருக்க வேண்டும் என்ற தேவ வழக்கத்தை நான் சபித்தேன். அரசனின் முன்னிலையில் மக்கள் ஒருவரோடு ஒருவர் உரையாடியதைக் கண்டு நான் ஆச்சரியம் அடைந்தேன். அரசனின் முன்னிலையில் எப்படி இவர்களால் பேச முடிந்தது? அரசன் ஜனகன் எழுந்து நின்றான். அவனது அறிவிப்பிற்காக எல்லோரும் காத்திருந்தனர். அவனது குரல் அந்த பெரிய அரங்கம் நெடுகிலும் எதிரொலித்தது. பேராற்றல் வாய்ந்த அரசர்கள் மற்றும் இளவரசர்களே, இன்று ஒரு மங்களகரமான நாள். என் அன்பு மகள் சீதையின் சுயம்வர நாள் இது. உங்களுக்கிடையே இருக்கின்ற மிகவும் பேராற்றல் வாய்ந்த, மிகவும் துணிச்சலான, மிகவும் திறமையான ஒருவன்தான் என் அழகிய மகளை வெற்றி கொள்ளப் போகிறான் என்று கூறிவிட்டு அவன் சிறிது நேரம் மௌனம் காத்தான். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். பானை வயிற்றுடனோ அல்லது நோஞ்சான்களாகவோ இருந்த பலரும் கவலையுடன் கூடிய எதிர்பார்ப்புடன் அங்கு அமர்ந்திருந்தனர். போட்டிக்கான விதிகள் மிகவும் எளிமையானவை. இங்கிருக்கின்ற கனமான வில்லை எடுத்து நீங்கள் நாணேற்ற வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் மேன்மக்களே, இது ஒரு சுலபமான காரியம் அல்ல. திரியம்பகா என்பது இதன் பெயர். சிவபெருமானே ஒருமுறை இதை பயன்படுத்தினார். யாரால் இந்த வில்லை தூக்கி நாணேற்ற முடிகிறதோ அந்த நபர்தான் என் மகளை மணமுடிப்பார். சிரிப்பில் எனக்கு புரையேறியது. சிவனின் வில்லை இவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள்? சிவனின் வில். பழங்கால அசுர அரசனும் கடவுளுமான சிவனின் வில்லை யாராலேனும் தூக்க முடியும் என்று கற்பனை செய்வது இவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது போலும். அரசர்கள் மற்றும் இளவரசர்களே, என் மகளை பாருங்கள். ஜனகனின் குரல் என் சிந்தனையை கலைத்தது. நான் நடுக்கத்துடன் காத்திருந்தேன்.
கூட்டம் அமைதியானது. அப்போது ஏராளமான மணிகள் பொருத்தப்பட்ட கதவு ஒன்று கனகனவென்ற ஓசையுடன் திறந்தது. உடல் முழுக்க நகைகளுடன் ஒரு பெரிய உருவம் அதன் வழியாக நடந்து வந்தது. பல சேடி பெண்கள் அவளுக்கு பின்னால் வந்தனர். நான் மாரிசனின் கைகளை இறுக்கமாக பிடித்தேன். என் இதயம் காட்டுத்தனமாக துடித்தபோது என் முகத்தின் தசைகள் இறுகியதை என்னால் உணர முடிந்தது. நூற்றுக்கணக்கான ஆண்களுக்கு மத்தியில் நடுங்கியவாறு அவள் நின்றாள். ஒரு முட்டாள்தனமான போட்டியின் பரிசு பொருளான அவளை பல கண்கள் பேராசையுடன் மதிப்பீடு செய்தன. சேடி பெண்களில் ஒருத்தி முன்னால் வந்து அவளது முகத்திரையை உயர்த்தினாள். கூட்டம் மூச்சுவிட மறந்து உட்கார்ந்திருந்தது. அவள் மிகவும் ஒளிமயமாகவும் அழகாகவும் அங்கு நின்றாள். என் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. சீதை, அவள் தனது தாயாரைப் போல இருந்தாள். ஆனால் அவளது நிறம் மட்டும் தேனின் நிறத்தை ஒத்திருந்தது. அவளது கூந்தல் நீளமாகவும் கருப்பாகவும் இருந்தது. அவள் என் மகள். அவள் ஓர் அசுர இளவரசி. அந்த அரங்கில் கூடியிருந்த இளவரசர்களும் அரசர்களும் மாட்டு சந்தை ஒன்றிற்கு வந்து தங்களது பரிசு பசுவை கண்டுபிடித்திருந்தது போல அவளை மேலும் கீழுமாக ஆய்வு செய்ததை நான் கவனித்தேன். நான் கோபத்தில் குமுறினேன். என்ன அபத்தமான வழக்கம் இது! சூதுவாது அறியாத ஒரு பருவ வயது பெண்ணை மனிதர்களின் கண்களுக்கு முன்னால் ஒரு காட்சி பொருளாக வைப்பது என்ன வழக்கம்? அவளது உணர்வுகள், அவளது அன்பு, அவளது கனவுகள் மற்றும் விருப்பங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? அந்த வில்லை உயர்த்துவதற்கு போதிய வலிமை படைத்த எந்த ஒரு மூர்க்கனாலும் அவளை மணமுடிக்க முடியும். திருமணத்திற்கு முன்பு தன் கணவனுடன் காதல் உறவாடுவதில் உள்ள மகிழ்ச்சியை அவள் அறியப்போவதில்லை. பிரிவு துயரை அவள் அனுபவிக்க மாட்டாள். நில ஒளி காயும் ஓர் இரவில் தன் காதலனை பார்ப்பதற்கான இனிமையான காத்திருப்பையும் அவள் அறியப்போவதில்லை. மாரிசன் என் கையை இறுக்கமாக பிடித்தான். துவக்கத்தில் மண்டோதரியுடன் எனக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் குறித்து நான் கோபம் கொண்டேன். என் விஷயத்தில் குறுக்கிட்ட என் தாயாரை நான் பலமுறை சபித்தேன். ஆனால் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஏற்கனவே அறிந்திருந்தோம். ஒருவரோடு ஒருவர் பலமுறை பேசியிருந்தோம். ஆனால் இது நாகரீகமற்றது. என் மகள் சீதையின் மீது இருந்து என் பார்வையை என்னால் அகற்ற முடியவில்லை. அவள் அடக்கத்துடன் தன் தலையை நிமிர்த்தி அங்கு கூடியிருந்த கூட்டத்தை பார்வையிட்டாள். எவர் ஒருவருடைய முகத்தையும் அவள் ஒரு சில வினாடிகளுக்கு மேல் பார்க்கவில்லை. அவள் என்னை பார்த்தபோது என் இதயம் துடிக்க மறந்தது. அவள் என்னை தீவிரமாக பார்த்தாள். அந்த பார்வை என்னை அச்சுறுத்தியது. என்னுள் எதுவோ என்னை இழுத்து பிடித்தது. அது குற்ற உணர்வா அல்லது பயமா எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் வேகமாக என் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டேன். நான் மீண்டும் அவளை நிமிர்ந்து பார்த்தபோது சுமார் 18 வயது நிரம்பிய ஓர் இளைஞனை அவள் உற்று பார்த்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். அவன் ஓர் இளவரசன் அல்ல. அவன் சாதாரண உடை உடுத்தியிருந்தான். ஆனால் அவனது தோளின் மீது ஒரு வில் தொங்கியது. அவன் தனது தலைமுடியை ஒரு கொண்டையாக அள்ளி முடித்திருந்தான். அவன் உயரமாகவும் நல்ல திடகாத்திரமாகவும் இருந்தான். அவனது தோற்றத்தில் ஏதோ ஒரு வசீகரம் இருந்தது. அவன் மன அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருந்தான். அவனுடைய இளம் வயதுக்கு அவனது கட்டுப்பாடும் அமைதியும் குறிப்பிடத்தக்கவையாக இருந்தன. என் மகளின் கண்களும் அவனுடைய கண்களும் சந்தித்து கொண்டதை நான் கண்டேன். அவள் வெட்கப்பட்டாள். அப்போது அவளுடைய கன்னத்தில் ஒரு குழி விழுந்து அவளது முகத்தை ஒளிர செய்தது. அவள் வேகமாக தன் பார்வையை தாழ்த்தி கொண்டு பின்னால் திரும்பி நடந்தாள். கரிய உருவத்தை கொண்ட அந்த இளைஞனை நான் உற்று பார்த்தேன். ஒரு வினோதமான பொறாமையும் வெறுப்பும் என் நாடி நரம்புகளின் ஊடாக பாய்ந்தன. அவன் என் உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன். ஏனெனில் அவன் என்னை திரும்பி பார்த்து புன்னகைத்தான். நான் சுதாரித்துக் கொண்டேன். ஏன் அல்லது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் ஆபத்தானவன் என்பதை நான் அறிந்தேன். அவன் நிச்சயமாக என் மகளை வெற்றி கொள்வான் என்று நான் உறுதியாக நம்பினேன். நான் என் மகளுக்காகவும் எனக்காகவும் பயந்தேன். விரைந்து சென்று தீங்கிலிருந்து நான் என் மகளை காப்பாற்ற விரும்பினேன். இந்த காட்டு மிராண்டிகளிடமிருந்தும் பட்டிக்காட்டுத்தனமான வழக்கங்களில் இருந்தும் அவளை மீட்டு இலங்கைக்கு என்னோடு அழைத்து செல்ல விரும்பினேன். ஆனால் பயத்தோடும் சந்தேகங்களோடும் நான் அங்கேயே சிலையாக நின்றேன். என் மகளை காப்பாற்றுவதற்கு ஓர் அதிசயம் நிகழ வேண்டி நான் பிரார்த்தனை செய்தேன். நீண்ட வெண்தாடியுடன் கூடிய ஒரு வயதான பிராமணன் அந்த இளைஞனுக்கு அருகில் நின்றான். இன்னோர் இளைஞன் ஒரு கடுமையான முகத்துடன் என்னை பார்த்தான். என் கண்கள் அவனது கண்களை சந்தித்த போது அதில் தென்பட்ட பகைமை என்னை திடுக்கிட வைத்தது.
இளைஞர்களால் இவ்வளவு முன்னதாகவே எப்படி இந்த அளவு தன்னம்பிக்கையையும் அகங்காரத்தையும் வளர்த்து கொள்ள முடிகிறது? நானும் ஒரு காலத்தில் இளைஞனாக இருந்திருந்தேன். ஆனால் இத்தகைய தன்னம்பிக்கையோ அல்லது அகங்காரமோ என்னிடம் ஒருபோதும் இருந்ததில்லை. பெரியவர்களிடம் நான் எப்போதுமே பணிவோடும் மரியாதையோடும் நடந்து கொண்டிருந்தேன். போட்டி துவங்கியது. போட்டியாளர்கள் ஒவ்வொருவராக முன்னே வந்து அந்த கனமான வில்லை தூக்க முயற்சித்து தோற்றுப்போயினர். அவர்களில் ஒரு சிலரை நான் கவனித்த பிறகு அந்த வில்லின் இரு முனைகளும் வெவ்வேறு எடைகளை கொண்டதாக இருந்ததை நான் உணர்ந்தேன். அந்த வில்லை பிடிப்பதற்கான சரியான வழியை முதலில் கண்டுபிடித்த பிறகே அதை தூக்க முயற்சிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். விரைவில் அழைப்பு விடுக்கப்பட்ட அனைவரும் அதை தூக்க முயற்சித்து தோற்றுப்போயினர். அந்த அறையில் ஓர் அசௌகரியமான மௌனம் நிலவியது. ஆனால் நான் நிம்மதி அடைந்தேன். எந்த ஒரு மூர்க்கனாலும் என் மகளை இப்போது மணமுடிக்க முடியாது. ஜனகனுக்கு என்னுடைய உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தி என் மகளை மீட்பதற்கான வேலை வந்திருந்தது. நான் அவளை இலங்கைக்கு கூட்டி சென்று ஓர் அசுர இளவரசிக்கு பொருத்தமான வாழ்க்கையை அவளுக்கு அமைத்து கொடுப்பேன். தான் நேசிக்கும் ஒருவனை அவள் மணமுடிப்பாள், அல்லது அவளுக்கு ஒரு பொருத்தமான துணைவனை நான் தேடிக் கொடுப்பேன். மண்டோதரியிடம் உண்மையை கூறி நான் அவளது மன்னிப்பை கோருவேன். இளமையில் நான் செய்த தவறுகளுக்கு என்னால் மட்டுமே பிராய்ச்சித்தம் தேடிக்கொள்ள முடியும். நான் முன்னால் அடியெடுத்து வைத்தேன். நான் ஜனகனை நோக்கி நடந்து சென்றபோது ஒட்டுமொத்த கூட்டமும் என்னை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது போன்ற ஓர் உணர்வு எனக்கு ஏற்பட்டது. நானும் ஒரு போட்டியாளன் என்று எல்லோரும் நினைத்தனர். ஜனகன் நம்பிக்கையோடு என்னை பார்த்துவிட்டு பிறகு முகம் சுளித்தான். தன் மகளை மணமுடிப்பதற்கு எனக்கு அதிக வயதாகிவிட்டதாக அவன் நினைத்திருக்க வேண்டும். எனக்கு நடுத்தர வயதுதான். ஆனால் 6 வயதிலேயே சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைத்த ஒரு சமுதாயத்தில் நான் பழங்காலத்தவன் போல தோன்றினேன். நான் அந்த வில்லை நெருங்கிய போது அப்படியே நின்றேன். அந்த வில் எனக்கு சுவாரஸ்யம் மூட்டியது. நான் அதை தொட்டு பார்த்தேன். அதன் வளைவுகளை என் விரல்களால் ஆய்வு செய்தேன். பிறகு நான் அதை பற்றினேன். அது ஒன்றும் அவ்வளவு கலைநயத்துடன் செய்யப்பட்டிருக்கவில்லை. இந்த வில்லை ஒருபோதும் நானேற்ற முடியாது என்று நான் உறுதியாக நம்பினேன். அதை யாராலேனும் தூக்க முடிந்தால் அது நிச்சயமாக உடைந்துவிடும். சிவனால் இத்தகைய ஒரு பொருளை நிச்சயமாக பயன்படுத்தியிருக்க முடியாது. வில்களை உருவாக்க கற்றுக் கொடுத்த போர்த்தளவாட பள்ளிகள் ஏதேனும் ஒன்றிலிருந்து ஜனகன் இந்த வில்லை பெற்றிருக்க வேண்டும். இது ஒரு கச்சிதமற்ற வில். என் மகளை விற்பதற்கு இதை வைத்தா இவர்கள் ஒரு போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? ஐயா, நீங்கள் முயற்சித்து பார்க்க விரும்பினால் அதை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் என்று ஒரு மந்திரி கூறினான். நான் அவனை முறைத்து பார்த்தேன். அதை ஒருவேளை நான் தூக்கிவிட்டால் பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? என் சொந்த மகளை நான் என்ன செய்வேன்? அப்போது அந்த வசீகரமான இளைஞன் முன்னால் வந்து அரசனை பணிந்து வணங்கினான். நான் நிமிர்ந்து பார்த்தேன். சீதை தன் முகத்திரையை அகற்றியிருந்தாள். கவலையுடன் கூடிய எதிர்பார்ப்புடன் அவள் உட்கார்ந்திருந்தாள். இந்த இளைஞன் வெற்றி பெற வேண்டும் என்று என் இதயத்தின் ஒரு பகுதி விரும்பியது. தனக்கு பிடித்தமான ஒரு கணவன் என் மகளுக்கு கிடைப்பான். ஆனால் என் மனதின் இன்னொரு இருண்ட மூளை இவனோடு என் மகள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாள் என்று என்னிடம் கூறியது. இவன் அந்த வில்லை வெற்றிகரமாக தூக்கிவிட்டாலும் கூட அதை நானேற்ற முயற்சித்தால் அது நிச்சயமாக உடைந்துவிடும் என்று நான் உறுதியாக நம்பினேன். அப்படி ஏதேனும் நிகழ்ந்துவிட்டால் தற்காலிகமாகவேனும் சீதை தப்பித்து விடுவாள். நான் அவனுக்காக காத்திருந்தேன். அரசே, என் பெயர் ராமன். அயோத்தியின் இளவரசன் நான். தசரத சக்கரவர்த்தியின் மூத்த மகன் நான் என்று கூறிவிட்டு அந்த இளைஞன் ஜனகனின் முன்னால் குனிந்து வணங்கினான். அயோத்தி, இந்த பெயரை நான் முன்பு எங்கே கேள்விப்பட்டிருந்தேன்? தூசு படிந்த வடக்கத்திய சமவெளிகளில் இருந்த ஏதேனும் ஒரு சிறிய நாட்டுப்புற பகுதியாக அது இருக்கக்கூடும் என்று நான் நினைத்தேன். அப்போது அது என் மனதில் பளிச்சிட்டது. அரசன் அனர்ணியன். எனது படையெடுப்பு. அடக்கடவுளே, மிதிலையில் பாதியளவு கூட இல்லாத அந்த ஒற்றை குதிரை நகரம், அந்த இடம் எவ்வளவு புராதனமானதாக இருந்தது என்பது என் நினைவுக்கு வந்தது. ஆனால் நான் அந்த கடைசி அரசனை நெடுங்காலத்திற்கு முன்பே தீர்த்து கட்டியிருந்தேன் இல்லையா? இந்த சமவெளிகளில் அரசர்கள் எப்போது காளான்களைப் போல முளைத்தனர்? நான் பின்னால் நகர்ந்தேன். ராமன் அந்த வில்லை சுற்றி 2-3 முறை நடந்து வந்து அதை உன்னிப்பாக ஆய்வு செய்தான். அவனைக் கண்டு நான் பிரமித்தேன். இந்த இளைஞன் அறிவார்ந்தவனாகவும் சிரமங்களில் இருந்து மீள்வதற்கான திறன் கொண்டவனாகவும் இருந்தான். அவன் தனது வலிமையை வெளிப்படுத்துவதற்கு விரையவில்லை. அவன் தனது நடுவிரல்,
மற்றும் கட்டை விரலின் முனைகளை கொண்டு ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை அந்த வில்லை அளந்தான். பிறகு மிக நேர்த்தியாக ஒரே தூக்கில் அந்த வில்லை தூக்கினான். அதன் எடையால் அவன் முதலில் சற்று தடுமாறினாலும் கூட விரைவாக தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டான். எனக்கு வியர்க்கத் துவங்கியது. அவன் நாணேற்றி விடுவானா? ஆயுதங்களை பற்றிய எனது அறிவை வைத்து பார்த்தபோது அந்த வில் உடைய வேண்டும். அதை நாணேற்ற முடியாது. நான் சீதையை பார்த்தேன். அவள் பதற்றமாக இருந்தாள். அவளது உள்ளங்கைகள் இரண்டும் ஓர் அமைதியான பிரார்த்தனையில் ஒன்று சேர்ந்து இருந்தன. ராமன் அந்த வில்லின் அடிப்பகுதியில் இருந்த நாணை எடுத்து மேல்முனையில் கட்ட முயற்சித்தான். அவனது தசைகள் இறுக்கம் அடைந்திருந்தன. அவனது முயற்சியில் அவனுக்கு ஏற்பட்டிருந்த அழுத்தம் அவனது முகத்தில் தெரிந்தது. நான் பிரமிப்புடன் அதை பார்த்து கொண்டிருந்தேன். இந்த இளைஞன் ஒரு மிக சிறந்த வீரன். மேகநாதன் அளவுக்கு இவன் சிறந்தவனாக இருக்கக்கூடும் என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன். அந்த வில் வளைந்தது. ராமன் அந்த நாணின் முதல் சுற்றை இறுக்கி கட்டினான். அந்த அரங்கில் நிலவிய இறுக்கத்தை என்னால் உணர முடிந்தது. சாத்தியமற்ற ஒன்றை அந்த இளைஞன் நடத்தி காட்டிக் கொண்டிருந்ததை எல்லோரும் பார்த்தனர். அதிசயிக்கத்தக்க விதத்தில் நாணேற்றப்பட்ட அந்த வில் உறுதியாக நின்றது. எப்படி என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனது அறிவு அவ்வளவு துருப்பிடித்து விட்டதா? நான் அயோத்தி இளவரசனிடமிருந்து என் பார்வையை விலக்கிவிட்டு என் மகளை பார்த்தேன். அந்த கணத்தில் ஏதோ லேசாக முறிந்தது போன்ற ஒரு சத்தம் கேட்டது. நான் விரைவாக திரும்பி பார்த்தேன். என் இதயம் படப்படுத்தது. அந்த சத்தம் என்ன என்பது எனக்கு தெரிந்திருந்தது. அடுத்த கணம் அந்த வில் ஒரு சாட்டையடி போன்ற ஓசையுடன் இரண்டாக உடைந்தது. ராமன் சிறிது நேரம் குழப்பத்தோடு நின்றான். எல்லோரும் வாயடைத்து நின்றனர். நான் மகிழ்ச்சியில் திளைத்தேன். யாராலும் அந்த வில்லுக்கு நாணேற்ற முடியாது. இப்போது சீதையை என்னால் இலங்கைக்கு கூட்டி செல்ல முடியும். நான் மாரீசனை பார்த்தேன். ஆனால் அவன் வருத்தத்துடன் தலையசைத்தான். நான் குழப்பமடைந்து ஒரு கேள்விக்குறியோடு என் புருவத்தை உயர்த்தினேன். அப்போது காதை பிளக்கும் ஓர் உற்சாக கரகோஷம் என்னை சுற்றி எழுந்தது. என் மகள் அந்த அயோத்தி இளவரசனை நோக்கி நடந்து வந்து அவனுடைய கழுத்தில் மாலையிட்டதை நான் ஏமாற்றத்துடனும் அதிர்ச்சியுடனும் பார்த்தேன். அந்த கணத்திலிருந்து ராமனும் சீதையும் கணவனும் மனைவியுமாக ஆனார்கள். என் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. நான் அந்த இளம் தம்பதியரை பார்த்தேன். தனக்கு கிடைத்திருந்த எதிர்பாராத வெற்றியாலும் அந்த வெற்றிக்கு கிடைத்திருந்த பரிசாலும் ராமனுக்கு ஏற்பட்டிருந்த மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அவனது கண்களில் என்னால் பார்க்க முடிந்தது. அது எனக்கு ஏமாற்றம் அளித்தது. இளைஞனே, நீ அவளுக்கு தகுதியானவன் அல்ல என்று நான் கத்த விரும்பினேன். அப்போது சீதையின் கண்களில் தூய்மையான சூதுவாது அற்ற அன்பை கண்ட நான் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தேன். அவள் அனுபவித்துக் கொண்டிருந்த மகிழ்ச்சியை அளிப்பதற்கு எனக்கு என்ன உரிமை இருந்தது? தான் மிகவும் நேசித்த அந்த இளைஞனுடன் அவள் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழட்டும் என்று நான் பிரார்த்தித்தேன். அவன் அவளை அன்போடும் மரியாதையோடும் நடத்த வேண்டும் என்று நான் மனதார வேண்டினேன். என் மகள் மீது எனக்கு எந்த உரிமையும் இருக்கவில்லை. ஆனால் நான் அவளது மகிழ்ச்சிக்காக பிரார்த்தனை செய்தேன். ஆனால் என் மகள் தேர்ந்தெடுத்திருந்த இந்த இளைஞன், சரியாக கூறினால் அவளை ஒரு பரிசாக வென்றிருந்த அவன், அவளுக்கு வருத்தத்தை மட்டுமே கொடுப்பான் என்று ஏதோ ஒன்று என்னிடம் கூறியது. என் முன்னுணர்வு தவறாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தேன். ஆனால் இப்போதிலிருந்து நான் அவள் மீது ஒரு பாதுகாப்பான கண் வைத்திருப்பேன். உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பேரரசனின் மகள் அவள். அந்த இளைஞன் அவளை பெற்றிருப்பதற்கு தகுதியானவன் அல்ல என்பது எப்போதாவது எனக்கு தெரிய வந்தால், யாருக்கும் தெரியாமல் அவளை என் அரண்மனைக்கு கூட்டி வந்து அனைத்து தீங்கிலிருந்தும் அவளை பாதுகாப்பேன். நான் பின்னால் திரும்பி முண்டியடித்துக் கொண்டிருந்த கூட்டத்தினரை விலக்கி தள்ளிவிட்டு அங்கிருந்து வெளியேறினேன். வியர்த்தும் களைத்தும் போயிருந்த நான் என் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினேன். சீதையை நான் என் மனதிலிருந்து அகற்ற முயற்சித்தேன். இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்ததற்காக என்னை நானே சபித்துக் கொண்டேன். நாங்கள் மறைத்து வைத்திருந்த புஷ்பக விமானத்தை நோக்கி நான் நடந்தேன். இந்த தேவ சாம்ராஜ்யத்தையும் அவர்களது வினோதமான பழக்கங்களையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நான் இலங்கைக்கு திரும்பிச் சென்று என் மனைவியோடும் என் மகன்களோடும் என் மக்களோடும் சேர்ந்து கொள்ள விரும்பினேன். புஷ்பக விமானத்தை நான் நெருங்கிய போதுதான் மாரிசன் என்னுடன் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். அவன் சிறிது நேரம் கழித்து வந்தான். நான் இன்னும் என் மகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தேன்.
அவளது கணவன் ஒரு சிறந்த வீரனாகவாவது இருக்கிறானே, விஷயம் எப்படி போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று கூறி என்னை நானே தேற்றிக்கொண்டேன். நான் புஷ்பக விமானத்திற்குள் ஏறி மாரிசனையும் அதற்குள் ஏறி வருமாறு சைகை காட்டிய போது எனக்குள் எழுந்த இருண்ட முன்னுணர்வுகளை என்னால் ஒதுக்கித் தள்ள முடியவில்லை. மாரிசா, அவர்கள் இருவர் மீதும் ஒரு கண் வைத்திருக்கும்படி நமது ஒட்டுமொத்த உளவு குழுவினரிடமும் கூறிவிடு. அந்த இளைஞன் மீது தனி கவனம் இருக்க வேண்டும். அவன் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும் என்று நான் கூறியதை கேட்டு மாரீசன் பலவீனமாக தலையசைத்தான். அவளை வீட்டிற்கு கூட்டி செல்வதற்கு நாம் இவ்வளவு காலம் காத்திருந்திருக்க கூடாது என்று அவன் கூறினான். எனக்கும் அவ்வாறே தோன்றியது. ஆனால் இப்போது அதை பற்றி சிந்திப்பதில் எந்த பயனும் இருக்கவில்லை. 2 நாட்களில் நாங்கள் இலங்கையை சென்றடைந்தோம். அந்த தேவ பிராமண பெண்ணுடனான எனது உறவு பற்றி மண்டோதரியிடம் நான் கூறினேன். அது கடினமாக இருந்தது. ஆனால் நான் அவளிடம் எல்லாவற்றையும் கூறினேன். எங்களது மகளை பற்றியும் அவளை குறித்து எனக்கு ஏற்பட்டிருந்த பயத்தை பற்றியும் நான் அவளிடம் கூறினேன். எனது நம்பிக்கை துரோகம் குறித்து அவள் அழுதாள். ஆனால் அவள் என்னை மன்னித்தாள். மண்டோதரிக்கு இது பற்றி ஏற்கனவே எல்லாம் தெரிந்திருந்தது என்றும், ஆனால் இது பற்றி அவள் என்னிடம் எதுவும் கேட்டிருக்கவில்லை என்றும் எனக்கு தோன்றியது. நான் என் தவறுகளை அவளிடம் ஒப்புக்கொண்டது எங்கள் இருவருக்கும் நல்லதாக இருந்தது. அன்றிலிருந்து அவள் என்னை அதிகமாக மதித்தது போல நான் உணர்ந்தேன். எங்கள் மகளை எங்களுடன் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று தான் விரும்பியதாகவும், ஆனால் அவளுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதால் அவள் தன் கணவனுடன் இருப்பதுதான் நல்லது என்றும் மண்டோதரி என்னிடம் கூறினாள். இறுதியில் நான் மன அமைதியோடு உறங்கினேன். நான் வாக்கு கொடுத்திருந்தபடியே சீதையை நான் உன்னிப்பாக கண்காணித்தேன். தனது மாற்றாந்தாய் தன் மகன் அரசனாக வேண்டும் என்று விரும்பியதால் ராமன் தனது உரிமையை விட்டு கொடுத்திருந்ததை கேள்விப்பட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். ராமனை 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்ப வேண்டும் என்றும், தனது மகன் பரதன் அரசனாக முடிசூட்டப்பட வேண்டும் என்றும் அவள் தனது கணவன் தசரதனை வற்புறுத்தி அவனிடமிருந்து ஒரு வாக்குறுதியை பெற்றிருந்தாள். என் மருமகன் தனது பதவியை துறந்துவிட்டு காட்டிற்குள் காணாமல் போவதற்கு தானே முன்வந்தான். ராமன்தான் தங்கள் அரசனாக இருக்க வேண்டும் என்று அயோத்தியின் மக்கள் விரும்பிய போதும் கூட தனது மனைவியரில் ஒருத்தியின் விருப்பத்திற்கு பணிந்திருந்த தனது தந்தையை திருப்திப்படுத்துவதற்காக அவன் தனது மக்களின் விருப்பத்தை நிராகரித்தான். உலகத்தாருக்கு தனது நல்லொழுக்கத்தை நிரூபிக்க துடித்த அவனது ஆர்வத்திற்காகவும் ராமனை நான் வெறுத்தேன். அவன் அவ்வாறு செய்ததற்கான காரணத்தை என்னால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. அவனுடைய தந்தையால் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நியாயமற்ற வாக்குறுதியை கொடுக்க முடிந்தது? ஒரு அரசனால் அவ்வாறு நடந்து கொள்ள முடியாது. அது ராஜ தர்மத்திற்கு எதிரானது. ஒரு வாரிசு என்ற முறையில் நியாயமற்ற முறையில் செயல்பட்டிருந்த தனது தந்தைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியிருக்க வேண்டியது ராமனின் கடமை. அவன் தன் தந்தையை அரச பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தான் அரசனாக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். மாறாக தனது மாற்றாந்தாயின் மகனுக்காக அவன் தனது பதவியை தானம் கொடுத்தான். அவனது இன்னொரு மாற்றாந்தாய்க்கு பிறந்த சகோதரனான லட்சுமண் அவனோடு தானும் காட்டிற்கு சென்றான். இப்போது எனது அருமை மகளும் அவர்களோடு இழுத்து செல்லப்பட்டிருந்தாள். அந்த மூவரையும் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கும்படியும் அவர்களை பற்றிய தகவல்களை என்னிடம் தொடர்ந்து அனுப்பி வைக்குமாறும் எனது வீரர்களுக்கு நான் உத்தரவிட்டேன். ராமன் இந்தியா நெடுகிலும் சுற்றி திரிந்ததையும், சீதை பல சமயங்களில் தனிமையில் அமைதியாக அழுததையும் எனது உளவாளிகள் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். லட்சுமணன் ஒரு நாகரிகமற்றவன் என்று நான் எப்போதுமே சந்தேகித்து வந்தேன். அவன் என் மகளுக்கு தீங்கு விளைவிக்க கூடும் என்று நான் பயந்தேன். ஆனால் எனது பயங்கள் பொய்யாயின. லட்சுமணன் தனது சகோதரனிடமும் அவனது மனைவியிடமும் அர்ப்பணிப்புடன் நடந்து கொண்டான். இதற்கிடையே இலங்கை செழிப்படைந்தது. நான் பல புதிய சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினேன். ஆனாலும் சீதை தொடர்ந்து என் எண்ணங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தாள். நான் மிகவும் கவலைப்பட்டேன். அப்போது ஒரு நாள் சூர்பனகை என் அரசவைக்குள் ஓடி வந்தாள். வேலை வந்துவிட்டிருந்தது. நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள்,
சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, மேலும் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் மற்றும் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.